வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது. அது புயலாக மாறும் என்று கருதப்பட்ட நிலையில் அந்த நிகழ்வில் தாமதம் ஏற்படுகிறது. சென்னைக்கு தென்கிழக்கில் 490 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் கரையோர பகுதிகளில் வலம் வந்து சூறாவளி புயலாக மாறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக மாறிய பின்னர் மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து காரைக்கால் மகாபலிபுரம் இடையே 30ஆம் தேதி கரையை கடக்கும் என்றும் அப்பொழுது 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு வரும் 30ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் டிசம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வயநாடு மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். மக்களவைத் தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதன் காரணமாக வயநாடு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி சுமார் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து பிரியங்கா இன்று மக்களவையில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அரசியல் சாசன புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு பிரியங்கா காந்தி பதவியேற்றுக் கொண்டார். கேரள மக்களின் பாரம்பரிய சந்தன நிற சேலை அணிந்து அவர் நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிந்திருந்தார். பிரியங்கா காந்திக்கு இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பிரியங்கா காந்தி விரைவில் தனது முதல் உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கலாய்வு கூட்டத்தில் அடிதடி ரகளை தள்ளுமுள்ளு நடைபெறுவதால் இபிஎஸ் அதிரடி முடிவு மேற்கொண்டுள்ளார். சேலத்தில் நாளை நடைபெறவுள்ள அதிமுக கலாய்வு கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி தலைமை தாங்குவதாக இருந்தது. ஆனால் அவர்களை வரக்கூடாது என்று தடை விதித்துள்ள இபிஎஸ் தானே கூட்டத்திற்கு தலைமை தாங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் சூரிய ஒளி மின்சார தயாரிப்பு ஒப்பந்தங்களை பெற அதிகாரிகளுக்கு 2100 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கிய புகாரில் அமெரிக்க நீதிமன்றம் அதானி உள்ளிட்ட 7 பேருக்கு பிடிவாரண்டை அனுப்பியுள்ள நிலையில் அதானி குழுமத்தில் முதலீடு செய்ய உலக முதலீட்டாளர்கள் பின்வாங்க தொடங்கியுள்ளனர். சட்ட நெருக்கடி மட்டுமின்றி அரசியல் நெருக்கடியிலும் அதானி சிக்கியுள்ளார். எனவே அதானி குழுமத்தில் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய இருந்த டோட்டல் எனர்ஜிஸ் போன்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கள் முடிவிலிருந்து பின்வாங்கியுள்ளனர். எதிர்மறை தாக்கங்களால் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள அதானி நிறுவனம் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் என பொருளாதார எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட ரயில் சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாராகி வருகிறது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய ரயில்வே நிர்வாகம் அதிநவீன ரயில்களையும் வசதியான ரயில் பட்டிகளையும் தொடர்ந்து அறிமுகம் செய்து வருகிறது. இதன் ஒரு கட்டமாக 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயிலை சென்னை ஐசிஎஃப் உருவாக்கியிருக்கிறது. இந்த ரயிலின் ஒரு பெட்டியை தயாரிக்க 28 கோடி ரூபாய் செலவாகிறது. அதிவேகத்தில் செல்லும் வகையில் மிகவும் குறைந்த எடையில் உருவாக்கப்படும் இந்த ரயில் பெட்டிகள் அதிக வெப்பம் தாங்கும் ஆற்றலை கொண்டதாக கருதப்படுகிறது. காற்று புகாத வகையில் நவீன தொழில்நுட்பத்திலும் இந்த ரயிலின் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. குரூப் 4 கவுன்சிலிங் வரும் ஜனவரி மாதம் தொடங்கும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. விஏஓ, இளநிலை உதவியாளர்கள், பில் கலெக்டர்கள், தட்டச்சு உள்ளிட்ட பணிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வினை 15.91 லட்சம் பேர் எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் கடந்த 29ஆம் தேதி வெளியான நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 9491 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையே குரூப் 2A தேர்வின் பிரிலிம் ரிசல்ட் அடுத்த மாதம் வெளியாகும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. உதவி ஆய்வாளர்கள், சார் பதிவாளர் நிலை 2, துணை வணிக வரி அலுவலர், வருவாய் உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு 2327 காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் நிலை எழுத்து தேர்வு நடைபெற்றது. இதனை 5.81 லட்சம் பேர் எழுதினர். இதில் கூடுதலாக 213 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டதால் தற்போது 2540 பணியிடங்கள் உள்ளன. தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்திற்கு அரசமைப்பு சட்ட அந்தஸ்து வழங்கும் திட்டமில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பிசிக எம்பி ரவிக்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தற்போது தேசிய சிறுபான்மை ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை போதும் என்று தெரிவித்தார். ஆணையம் சமர்ப்பிக்கும் அறிக்கையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மீது துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் அப்போது விளக்கமளித்தார். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.